போட் நிர்வனா கிரவுன் இதோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ இந்த நிர்வனா கிரவுன்ல உங்களுக்கு ஒரு ரொட்டேட்டிங் டயல் வருது, நடுவில் ஒரு டச் பட்டன் வருது, அண்ட் இந்த டயல்ல வைப்ரேஷன் சென்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி லைட்டிங் எஃபெக்ட்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்க நிர்வனா போட்டிருக்கு. அண்ட் பேக் ஃப்ரண்ட் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக்ல தான் பண்ணியிருக்காங்க. கேஸ் ஓப்பன் பண்ணீங்கன்னா பட்ஸ் இருக்கு. பட்ஸோட குவாலிட்டி வந்து கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது. பிளாஸ்டிக்கோட குவாலிட்டி எல்லாமே நல்லா இருக்கு. ஸோ ஒரு நார்மலான ஒரு பில்டு குவாலிட்டி மாதிரி தெரியல. பட்ஸ் குவாலிட்டி ரொம்ப சூப்பரா இருக்கு. அண்ட் எனக்கு வந்து ஃபிட்டிங் வைஸும் நல்ல கம்ஃபர்டபுளா தாங்க இருந்தது. இதை யூஸ் பண்ணும்போது எந்த ப்ராப்ளமும் வந்து கிடையாது. அண்ட் கனெக்டிவிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் போட் நிர்வனா கிரவுன் ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் டுவல் கனெக்ஷன் சப்போர்ட் இருக்கு. 2 ஃபோனில் நீங்கள் ஆல்வேஸ் கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொரு விஷயம், இதில் கூகுள் ஃபாஸ்ட்பேர் சப்போர்ட்டும் இருக்கு. பட் அது சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு காட்டாது. அண்ட் செகண்ட் டைம் கனெக்ட் பண்ணும்போது காமிச்சிடும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ட் ஆட்டோ பேரிங் மோட் தான் இதில். அண்ட் வழக்கமாக போட்டோட அந்த ஹியரபிள்ஸ் ஆப் சப்போர்ட் இருக்கு. போட் ஹியரபிள்ஸ் அப்படின்ற இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் ப்ளூடூத்தோட பேர் பண்ணிட்டீங்கன்னாவே போட் நிர்வனா கிரவுன் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து காமிச்சிடும். முதல்ல சவுண்ட் இருக்கு, அப்புறம் டச், லைட் கண்ட்ரோல், அப்புறம் ஹாப்டிக்ஸ் கண்ட்ரோல், அப்புறம் சிஸ்டம் அண்ட் மியூசிக் ரிலேட்டட். இதுல ஜியோ 7 குக்கு எஃப்எம் வந்து கொடுத்துருக்காங்க. சிஸ்டம்ல ரிங் டிவைஸ், லெஃப்ட் ரிங் ரைட் ரிங், அது மல்டி பாயிண்ட், அதாவது டோல் கனெக்டிவிட்டி அந்த ஆப்ஷன். இன்இயர் டிடெக்ஷன் இருக்கு. இயர்பட்ஸ் காதுல இருந்து எடுத்தாவே சாங் பாஸ் ஆகுறது அந்த ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. பிளஸ் ஃபைனலி அப்டேட்ஸ் வேணும்னா நீங்க அப்டேட்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். அண்ட் ஹாப்டிக்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து ஆக்சுவலி நான் இப்போ மீடியம்ல இருக்கு, லோ வச்சிருக்கேன். ஏன்னா இதுல ரொம்ப வந்து அந்த வைப்ரேஷன் அதிகமா இருக்கும். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, நீங்க லோ வச்சிருங்க. ஏன்னா டிஃபால்ட்டா மீடியம்ல தான். மீடியம்ல இருக்கும்போது ரியல் வைப்ரேஷன் மாதிரி இருக்கும். அது நம்ம ட்ரிம்மர்லாம் யூஸ் பண்றோம்ல, இது பாருங்க, ட்ரிம்மர் யூஸ் பண்ணால் இந்த வைப்ரேஷன் தான் வரும். எக்ஸாக்ட்லி அந்த மாதிரியே இருக்கு. ஆனால் நீங்கள் லோ வச்சிருங்க. இது வந்து கொஞ்சம் மைல்டாக கரெக்டாக இருக்கும். ஓகே, அந்த ஹாப்டிக் சென்ஸ் இன்னும் கூட கொஞ்சம் வைப்ரேஷன் கம்மியாக இருந்திருக்கலாம். அண்ட் இதை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணுறதாலும் பண்ணிக்கலாம். ஏன்னா இது கண்டிப்பாக ஒரு அன்னெசரியான ஒரு பேட்டரி லாஸ் தான் இது. ஸோ பேட்டரி செக்ஷனில் அதை பற்றி சொல்கிறேன். அண்ட் அடுத்து லைட் கண்ட்ரோல்ஸும் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. நம்ம வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறோம்ல, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூ லைட், ஒரு மாதிரி சியான் லைட் வந்து வருது. கிளிக்ஸ் பண்ணும்போது ப்ளூ லைட் வந்து பார்த்தீங்கன்னா பிளிங்க் ஆகுது. கமிங் கால்ஸ் வருதுன்னா அது கூட இதில் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகிடும். கிரீன் லைட் வந்து காட்டும். சார்ஜிங் பண்ணும்போது கிரீன் லைட் வரும். லாக் அன்லாக் பண்ணீங்கன்னா ஆரஞ்சு லைட். லாக் அன்லாக் ஆப்ஷன் இருக்கு, அதை அடுத்து காட்டுறேன். அடுத்தது லாங் பிரஸ் பண்ணீங்கன்னா பிங்க் கலர் லைட் எரியும். ஸோ லாங் பிரஸ் எதுக்குன்னா நீங்க கூகுள் ஃபாஸ்ட்பேர் இல்லை ஜெமினிக்கு லாங் பிரஸ் பண்றேன், பிங்க் கலர் லைட் எரியுது. இதுல வந்து இப்போ நம்மளுக்கு ஜெமினி வந்து ஆக்டிவேட் ஆயிடுச்சு. கலர்ஸ் வேணும்னா நம்ம மாத்திக்கலாம். அடுத்து டச்ல போனோம்னா இங்க தான் நம்ம வந்து இந்த டச் ஆக்ஷன்ஸே வேணாம்னா இங்க ஆஃப் பண்ணிக்கலாம். நீங்க வேணும்னா லாக் பண்றது இதுதான் வந்து டர்ன் ஆன் லாக் போத் த கேஸ் அண்ட் பட்டன் போட்டுருக்கலாம். இதை ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவ்வளவுதான். இதோட இந்த கேஸ் வந்து வேலை செய்யாது நம்மளுக்கு. இதுல பட்டன் அழுத்தினால ப்ளே பாஸ் பண்றது அந்த ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஆனா இது வந்து கொஞ்சம் நல்லா தாங்க இருக்கு. ஸோ வால்யூம் வந்து ஈஸியா இந்த மாதிரி டவுன் பண்ணலாம், டக்குன்னு அப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ப்ளே பாஸ் பண்றதுக்கு சிங்கிள் டேப், டபுள் டேப் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் சாங் போகும். ட்ரிபிள் டேப் பண்ணீங்கன்னா ப்ரீவியஸ் சாங் போகும். சிங்கிள் டேப் ப்ளே பண்ணுறது, பாஸ் பண்ணுறது, வால்யூம் கண்ட்ரோல்ஸ் இருக்குது. ஸோ கண்ட்ரோல்ஸ் வைஸ், ஃபங்க்ஷன் வைஸ் எல்லாமே சூப்பராக வந்து இருக்குது. ஸோ கால்ஸ் வந்தாலும் இதுலேருந்து சிங்கிள் டேப் பண்ணி நீங்கள் கால் அட்டன் பண்ணிக்கலாம். அண்ட் பட்ஸில் ஒர்க் ஆகாதான்னு கேட்டிங்கன்னா பட்ஸ்லேயும் ஒர்க் ஆகும். சிங்கிள் டேப் பண்ணிங்கன்னா ப்ளே பாஸ், டபுள் டேப் நெக்ஸ்ட் ட்ராக்கு, ட்ரிபிள் டேப் ப்ரீவியஸ் ட்ராக்கு, சிமிலர் அதே ஃபங்க்ஷன் தான். அண்ட் இந்த பட்ஸ்ல இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கனெக்ட் ஆனதுக்கு அப்புறம் இங்க இருக்கிற அந்த எல்இடி இண்டிகேட்டர்ல ஒயிட் லைட் வந்து அப்பப்போ நடுவுல பிளிங்க் ஆகும். அது நைட் டைம்ல யூஸ் பண்ணும்போது அது ஒரு காண்டா இருக்கும். திடீர்னு அந்த இருட்டா இருக்கும் உங்க ரூம் போது திடீர்னு ஒரு ஃபிளாஷ் வரும், ஒரு வெளிச்சம் வரும். அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. அது ஆக்சுவலா டிஃபால்ட்டா எந்த ஆப்ஷனும் கிடையாது ஆஃப் பண்றதுக்கு. அந்த மாதிரி அடுத்து இப்போ ஏஎன்சி அண்ட் கால்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா, ஏஎன்சி வைஸ் இதுல ஏஎன்சி, ஆம்பியன்ட் மோட் அண்ட் ஆஃப் மோட், இந்த மாதிரி 3 மோட்ஸ் இருக்கு. அண்ட் ஸ்பெஷலா எந்த மோடும் கிடையாது. இன்னுமே நாய்ஸ் வந்து ரிடக்ஷன் பண்றது அந்த மாதிரியோ இல்ல டிரான்ஸ்பரன்சி மோட் இன்னும் பெட்டரா இருக்கிற மாதிரியோ அந்த மாதிரி கிடையாது. ஸோ ஆக்சுவலா ஆம்பியன்ட் நாய்ஸ் எப்படின்னா அந்த ரியாலிட்டியில அங்கே என்ன நாய்ஸ் இருக்கோ அது கொஞ்சம் நம்மளுக்கு அப்படியே டிரான்ஸ்பரண்டா கேட்கணும். பட் இதுல என்னன்னா இவங்க வந்து நாய்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணுவாங்க. அதுல அந்த நாய்ஸ் தான் இருக்குது. ஆர்டிஃபிஷியலா கொஞ்சம் ஃபீல் ஆகுது இனிஷியலி. அண்ட் அதே மாதிரி ஏஎன்சியும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு பெட்டரா வந்து இருக்கு. ஒரு 50% ஆஃப் நாய்ஸ் கேன்சல் பண்ணுதுன்னு சொல்லலாம். அப்படியே உடனே உங்க சுத்து வட்டாரத்தில் இருக்கிறதெல்லாம் அப்படியே ஜீரோ ஆக்கிடும். நாய்ஸ் ஒண்ணுமே கேட்காது, பின் ட்ராப் சைலண்ட்ல இருக்குன்னு சொல்ல முடியாது. உங்ககிட்ட வந்து ஒரு பிஎல்டிசி மோட்டார் ஃபேன் இருக்குன்னா அந்த நாய்ஸை வந்து நல்லாவே ஜீரோ பண்ணிடும். ஆனால் வந்து ஒரு மெக்கானிக்கல் நாய்ஸ் வர மாதிரி ஒரு ஃபேன் இருக்குது அப்படின்னா அந்த ஃபேனோட நாய்ஸ்லாம் நல்லாவே கேட்கும் நீங்கள் ஏஎன்சி ஆன் பண்ணாலும். இதுதான் இதோட ப்ராக்டிக்கலான ஒரு விஷயம். அண்ட் அடுத்து வந்து கால்ஸ் வைஸ் இப்போ நீங்களே கேட்டு பாருங்க உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. ஆனால் கால்ஸ் வைஸ் இது ரொம்ப நல்லா பண்ணியிருக்கு. மொத்தத்தில் இப்போ இந்த போட் நிர்மனா கிரவுன் இயர்பட்ஸில் எப்படி இருக்குது வாய்ஸ் கிளாரிட்டி, வால்யூம் லெவல், பேக்ரவுண்ட் நாய்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது? நார்மலாக ஸ்டாண்டிங்கில் இருக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது. ஓகே, எல்லாமே பெஸ்ட்டாக இருக்குது. ரொம்ப மைல்டான பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருக்குது. இந்த மாதிரி மூவிங்கில் இருக்கும்போது கொஞ்சம் ஆன் சவுண்டு, வண்டி மூமெண்ட்டில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அப்போ கூட வந்து பேசுறது வந்து கிளியராக இருக்குது. அது ஸ்டக் ஆகலை எதுவும். அதாவது நான் பேசுனது எதுவுமே வந்து உங்களுக்கு கேட்காம போகிறது, டிஸ்டர்பிங்காக இருக்கிறது அந்த மாதிரி கிடையாது. அந்த மாதிரி இல்லை. தாராளமாக வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ கண்டிப்பாக அது ஒரு சூப்பராக தான் இருக்குது கால். ஆமாம், குட் டு பெஸ்ட்.
அடுத்து பேட்டரி வைஸ் சார்ஜிங் இண்டிகேஷன்ல கேஸோட எல்இடி இண்டிகேட்டர்ல ரொம்ப அழகாவே காமிக்குது. நான் பவர் பேங்க் யூஸ் பண்ணி தான் இதை சார்ஜ் பண்ணேன். ஒரு 1 hour 45 minutes ஆகுது ஃபுல் சார்ஜ் கம்ப்ளீட் ஆக. அண்ட் இதுல கேஸ் யூஸ் பண்ணி 4 times இயர்பட்ஸ் ஃபுல் சார்ஜ் வந்து பண்ண முடியும். அண்ட் பட்ஸ் ஒன்லி பிளேபேக் ஹவர்ஸ் 6 to 6.5 hours வரும். ஏஎன்சி ஆன்ல ஒரு 60% அந்த மாதிரி வால்யூம்ல வச்சு கேட்டீங்கன்னா டோட்டல் பிளேபேக் வந்து பாத்தீங்கன்னா 29 hours வரும். அண்ட் இந்த கேஸ்ல வந்து உங்களுக்கு அந்த நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்களா, வைப்ரேஷன், எல்இடி அதெல்லாம். ஸோ அதெல்லாம் இருக்கிறதுனால அதனாலயும் கேஸோட பேட்டரி வந்து கம்மியாகும். ஸோ நீங்க சும்மாவே வச்சுட்டு இருக்கீங்க கேஸ், நான் அப்பப்போ அந்த பட்டன் வந்து யூஸ் ஆகுது அப்படின்னா கடைசியில் ஒரு 2-3 நாள்லேயே 0 கூட ஆயிடும். ஈவன் நீங்க யூஸே பண்ணல அப்படின்னாலும். வெல் ஃபைனலி அடுத்து இப்போ இதோட ஆடியோ குவாலிட்டிங்க. முதல்ல நீங்க சில சவுண்ட் செட்டிங்ஸ் ஃபர்ஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் இதோட ஷார்ட்ஸ் வீடியோ போட்டால் அது கொஞ்சம் நல்லா ரீச் ஆகிருந்தது. நிறைய பேர் போட்டை கழுவி ஊத்துறாங்க. பட் நிறைய பேர் வோக்கல்ஸ் கிளாரிட்டி நல்லா இல்லை அப்படி இப்படி நிறைய சொன்னாங்க. கண்டிப்பாக அதெல்லாம் ஓகே தான். பட் ஆனால் நீங்க இந்த சவுண்ட் செட்டிங்ஸ் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நீங்க போட் யூஸ் பண்றீங்கன்னா இதை கொஞ்சம் கேட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கொஞ்சம் கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. இந்த சவுண்ட் செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்றதுனாலே மட்டுமே இது 100% பெஸ்டா மாறிடும் அப்படின்னு சொல்ல வரல. கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், அதான் சொல்ல வரேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த சவுண்டோட செட்டிங் ஆப்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்பேஷியல் ஆடியோன்னு இவங்க ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதை தயவுசெய்து ஆன் பண்ணிடாதீங்க, ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்பேஷியல் ஆடியோ ஆன் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஈக்குவலைசர் வந்து நீங்க டிஃபால்ட்ல தான் வைக்கணும். ஸோ இதுதான் வந்து ரூல்ஸ். ஸோ டிஃபால்ட்ல வச்சீங்கன்னா ஸ்பேஷியல் ஆடியோ ஆன் ஆகிடும். ஸோ பெட்டர் ஸ்பேஷியல் ஆடியோ ஆஃப் பண்ணிடுங்க. அண்ட் EQ வந்து நீங்க பேலன்ஸ்டு மோட்லேயே வச்சு கேளுங்க. இதுவே வந்து நல்லா தான் இருக்கும். அண்ட் அடுத்து இன்னொரு முக்கியமான செட்டிங்ஸ்குள்ள போயிட்டு நீங்க ப்ளூடூத்ல கனெக்ட் பண்ணிருப்பீங்க போட் நிர்பனா கிரவுன். இதுக்குள்ள போயிட்டு இதை உள்ளுக்குள்ள போயிட்டு டிவைஸ் வால்யூம் சிங்க் இருக்கும், இதை டிசேபிள் பண்ணிடுங்க. இப்போ நீங்க வால்யூம் வந்து இதை வச்சு நீங்க வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இயர்பட்ஸ் யூஸ் பண்ணி மினிமம் வால்யூமுக்கு வந்து கம்மி பண்ணி எடுத்துட்டு வந்துருங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணுங்க, போன்ல மேக்ஸிமம் ஃபுல் வால்யூம் வச்சிருங்க. வால்யூம் கம்மி பண்ணணும்னு தோணுச்சுன்னா போன் வழியா கம்மி பண்ணாதீங்க, கேஸ் யூஸ் பண்ணியோ இல்ல பட்ஸ் யூஸ் பண்ணியோ வந்து வால்யூம் வந்து கம்மி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்றதுனால கண்டிப்பா ஆடியோ குவாலிட்டியில வந்து டிஃபரன்சஸ் வந்து இருக்கும். அது உண்மையிலேயே ஒரு டெக்னிக்கலி பாசிபிள் தான். அதுக்கு நான் எக்ஸ்பிளனேஷன் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன், வேணா அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. இது எல்லா TWSலயுமே வந்து ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்து கொடுக்குது ஆடியோ குவாலிட்டி வைஸ். அண்ட் ஆப் வைஸ் நான் யூஸ் பண்ணது என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஆப்பிள் மியூசிக் யூஸ் பண்றீங்கன்னா ஆப்பிள் மியூசிக் யூஸ் பண்ணுங்க, இல்லனா பவர் ஆம்ப் மியூசிக் பிளேயர்ல FLAC சாங் யூஸ் பண்ணுங்க. இது ரெண்டு மியூசிக் பிளேயர்ஸ் கண்டிப்பா TWSக்கு பெஸ்ட் சாய்ஸ். இதுதான் இப்போ என்னோட இனிஷியல் செட்டிங்ஸ். இந்த செட்டிங்ஸ்ல வச்சு இப்போ நான் கேட்கும் போது இதோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் என்னன்னா, இது அந்த அளவுக்கு ரொம்ப மோசமான ஆடியோ குவாலிட்டின்னு இப்போ நீங்க கண்டிப்பா ஃபீல் பண்ண மாட்டீங்க. பேஸோட இம்பாக்ட் லைக் அந்த அப்பர் பேஸ், மிட் பேஸ், அந்த பீட்ஸ் எஃபெக்ட் இருக்குல்ல, அனிருத்தோட பீட்ஸ், அது எல்லாமே நல்லா சூப்பரா கும்னு வந்து கேட்கும். பேஸ் பீட்ஸ் எஃபெக்ட் ரொம்ப நல்லா இருக்கு. வோக்கல்ஸ் கிளாரிட்டில நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். மெயினா இந்த சவுண்ட் செட்டிங்ஸ்ல வைக்கும் போது வோக்கல்ஸ் கிளாரிட்டி ரொம்பவே நல்லா இருக்கு. இதுல மிஸ் ஆகுற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ இந்த சவுண்ட் ஃப்ரீக்வன்சி இருக்குல்ல, நம்ம 20 ஹெர்ட்ஸ்ல இருந்து நீங்க 20,000 போ தேவையில்ல, 10,000 வச்சுக்கோங்க. அதுல ரொம்ப லோவஸ்ட் ஃப்ரீக்வன்சிஸ்லாம் இருக்கு பாத்தீங்களா. இப்போ பேஸ் லைன்ல பேஸ் கிட்டார் மாதிரி சவுண்ட்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரிஜினாலிட்டியா வந்து இல்ல. இப்போ அந்த பேஸ் கிட்டார் சவுண்ட் வந்து ஒரு நம்பகத்தன்மையான ஒரு சவுண்டா வந்து இல்ல. ரொம்ப ஹை ஃப்ரீக்வன்சிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்டல் சவுண்ட்ஸ் வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு நேச்சுரலா வந்து இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் வந்து கொடுக்குது. மத்தபடி வோக்கல்ஸ் கிளாரிட்டி நல்லா இருக்கு, மெலோடிஸ் கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க கிளாசிக்கல் சாங்ல இதெல்லாம் கேட்கறதுக்கு கிளாரிட்டி எல்லாம் நல்லா தான் இருக்கும் வோக்கல்ஸ். ஆனா இன்ஸ்ட்ருமெண்டல்ஸ் வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்குது. அதே மாதிரி முக்கியமான விஷயம் சவுண்ட் ஸ்டேஜ் அந்த அளவுக்கு ரொம்ப வைடான ஒரு சவுண்ட் ஸ்டேஜ் வந்து இருக்காது. இன்ஸ்ட்ருமெண்டல் செப்பரேஷன்லாம் ரொம்ப பெஸ்டா இருக்கும்னு சொல்ல முடியாது. சோ இமேஜிங் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. அதாவது சவுண்ட்ஸ் ப்ரிசைஸா ஒரு இடத்துல இருந்து வருதுல. சோ மெயினா இப்ப இந்த மாதிரி சாங், இப்போ இது வந்து ஒரு அக்கோஸ்டிக் சாங். சோ இந்த மாதிரி சாங்லாம் நீங்க கேக்குறீங்க அப்படின்னும் போது டைனாமிக் ரேஞ்ச் ரொம்ப எக்ஸலண்டா இருக்கும்னு சொல்ல முடியாது. சோ கொஞ்சம் வந்து பேஸ் கொஞ்சம் பூஸ்டடா இருக்கிற மாதிரியும், இன்னும் கொஞ்சம் வந்து எங்கெல்லாம் வந்து அந்த ஒரு சைலன்ஸ் வேணுமோ அந்த இடத்துல அந்த சைலன்ஸ் இல்லாத மாதிரியும், அண்ட் ப்ரிசைஸான அந்த இமேஜிங் வந்து இல்லாத மாதிரி தோணும். ஆனா பொதுவா வந்து நீங்க ஒரு EDM சாங்ஸ் கேக்குறீங்க, இல்ல வந்து ஒரு என்ஜாயபிளா ஒரு நல்லா போகும்போது நல்லா ஒரு ஜாலியா கேட்கணும், கொஞ்சம் அப்படி கேட்டா போதும் எனக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ப்ராடக்ட்ல வந்து நல்லா இருக்கும். அண்ட் புதுசா இவங்க கொடுத்துருக்கிற இந்த இனோவேஷன் அண்ட் கேஸ் வந்து கொஞ்சம் பல்கா தான் இருக்கு. ஸோ எப்படின்னு பாருங்க. ஆனா கொஞ்சம் சில ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்க இந்த ப்ராடக்ட் போட் நிர்மனா கிரவுன் வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க ஆல்ரெடி இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம. தேங்க்ஸ் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.